Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மேடையில் கூட வலியுறுத்தப்படுவது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொன்னார். எப்போன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு அந்த ட்வீட் வருகிறது. அதுக்கு பிறகு மேடையிலையும் கூட அதுதான் திரு அமித்ஷா தொடர்ந்து சொல்றார். அந்த பேனர் ஏடிஎம்கேக்கு சம்மதமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இப்போ நேரலை காட்சிகளை பார்க்கின்றோம், கான்வாய் வாகனங்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்துக்கு அமித்ஷா விரைந்து கொண்டிருக்கிறார். இதோ தேசிய கொடி பொருந்திய கார், அதில் அமித்ஷா வரக்கூடிய காட்சி. அவருடைய காரில் பின்னாடி அமர்ந்திருப்பவர்கள் நம்ம யூகிக்க முடியுது, பார்க்க முடிகிறது. மத்திய அமைச்சர் எல் முருகன் இருக்கிறார், பக்கத்தில் திரு அண்ணாமலையும் கூட இருக்கிறார். முன்வரிசையில் அமித்ஷா அமர்ந்திருக்க அண்ணாமலையை சரியாக பார்த்தானான்னு தெரியல, ஆனால் உறுதியாக நேர்கள் திரு எல் முருகனை பார்த்துருப்பீங்க. அவர்கள் சகிதம் துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்துக்கு திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கக்கூடிய காட்சி. தமிழ்நாட்டு அரசியல் நகர்வுகளில் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் திரு குருமூர்த்தி அவர்கள் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். திரு அமித்ஷா, திரு நரேந்திர மோடி உங்களுக்கெல்லாம் நெருக்கமானவர். இந்த வேளையில் அவரை சந்திக்கிறார். நிச்சயமாக இதில் அரசியல் முக்கியமாக பேசப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரு எஸ் குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்துக்கு திரு அமித்ஷா வரக்கூடிய காட்சி. இந்த என்டிஏ அப்படிங்கிற பேனர் அதிமுகவுக்கு சம்மதமாக இருக்குமா திரு ரமேஷ்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்ற பதப்பிரயோகம் பயன்படுத்தப்படுவதை அதிமுக விரும்புமா என்பதில் எனக்கும் சந்தேகம் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிப்பது தொடர்பாகவும் அதிமுக எதிர்பார்க்கக்கூடும். இதையெல்லாம் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஓகே, இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருக்கு அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட், அது உத்தரவாதமாகவோ அறிவிப்பாகவோ சபிக்ஞையாவோ வந்துடும் நம்ம பார்க்க முடியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்புக்கு பிறகு திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன கூறப்போகிறார்கள் என்பதை பொறுத்து. திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது என்று பேட்டி அளித்து அது தந்தி செய்தித்தாளில் முதல் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது. அதன் பிறகுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்தார். அதிமுக தரப்பில் இவ்வாறு கூறப்பட்டதை பாஜக ரசிக்கவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். ஓகே, இப்ப இந்த சந்திப்புல யார் யாரெல்லாம் இடம் பெற மாட்டாங்கிறதும் முக்கியமா பார்க்கப்படும். இன்னைக்கு ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்திப்பாரா? இன்னைக்கு பல சந்திப்புகளை நடத்துறவர் ஓபிஎஸ் சந்திப்பாரா? ஓபிஎஸ் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார் என்று திரு அண்ணாமலை அவர்கள் திரும்ப திரும்ப கூறி வருகிறார். பாரதிய ஜனதா கட்சி தன்னை நம்பி வந்தவர்களை கைவிடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி நிபந்தனை விதிக்கிற காரணத்தால் அதிமுகவுக்குள் அவரை சேர்க்க முடியாது வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி கூற முடியுமே தவிர பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்று சொல்ல முடியாது. ஆனால் கசப்புணர்வுகளுடன் அவ்வாறு ஒரு உறவு வைத்துக் கொள்வது சரியாக இருக்குமா என்பது தனி கேள்வி. கூடவே பிரயாணிக்கக்கூடிய ஓபிஎஸ்ஓ டிடிவியோ திரு அமித்ஷா சந்திக்கலன்னா அது என்ன சமிக்ஞை கொடுக்கும் என்டிஏ பார்ட்னர்ஸுக்கு? அண்ணாமலை சொல்றதுக்கு முரணான ஒரு உணர்வு கொடுக்கும்ல. நிச்சயமாக அண்ணாமலை அவர்களை மாற்றுவது எப்படி ஒரு சில பாரதிய ஜனதாவுடைய ஒரு பிரிவு ஒரு தவறான சமிகை அல்லது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத, அவர்கள் ரசிக்காத ஒரு முடிவாக அமையுமோ, அதே போலதான் திரு ஓபிஎஸ் அவர்களோ திரு டிடிவி தினகரன் அவர்களோ இவர்கள் ஒடுக்குகிறார்களோ என்ற எண்ணம் ஏற்படுமானால் அதுவும் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, என்டிஏன்னு பேனர் வைக்கிறாங்க, இதுல பாட்டாளி மக்கள் கட்சி கலந்துக்குமா? ஏன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஈசிஆர் இல்லத்திலிருந்து புறப்பட்டதாக நமக்கு மூமெண்ட்ஸ் இல்லை. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏல முக்கியமான காம்பனன்ட். அவங்களும் கூட இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் சந்திக்கலனாலோ இல்லை மேடையில் இல்லைனாலோ அதுவும் முக்கியமா கவனிக்கப்படும்ல. நிச்சயமாக கவனிக்கப்படும். ஆனால் இவையெல்லாம் இன்றைக்கே முடிவாகிவிட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. அவர் கூற முடியும், நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம், நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம் என்று கூற முடியும். அதை மறுக்க முடியாது. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.